நீங்கள் யாராவே இருந்துட்டு போங்க, அது ஒன்றும் எங்களுக்கு தேவை கிடையாது. உங்களை விளக்கு வச்சு இங்கே கூப்பிடல, விளக்கு பிடிக்க கூப்பிடல, விளக்கெண்ணெய் வச்சு உருவலை உங்களை. இல்லைன்னா அவ்வளோ நாகரிகமாக நம்மளால பேச முடியாது. அவர் பேசலாம், நம்மளால பேச முடியாது. அதனால ஒரு வகையில் நம்ம இன்னும் பக்குவப்படலோட எடுத்துக்கலாம். நாங்களும் சங்கத்துல எல்லாம் ஆண்டாண்டு காலமாக இருந்துட்டு தான் வெளில வந்து உட்காந்துருக்குறோம். வாழும் பேரரசு, இளைய பேரரசு, அந்த அரசு, இந்த அரசுன்னு அப்போ ஏன் நம்ம அரசியலில் நாதி எடுத்து கிடக்கிறோம்? போகின்ற வருகின்ற பெண்களை படுக்க கூப்பிடுவதும், இந்த அம்பலார வீட்டில் யார் இருந்தாலும் படுக்க சொல்லுவோம்டா அப்படின்னு கேட்கறது எந்த விதத்தில் நியாயம் தம்பி குபேந்திரன் அவர்களே? இதை சொல்ல எனக்கு வாய் கூசுது. அது நடந்திருந்ததுன்னா அவனை சும்மாவே விடக்கூடாது. அதுல எந்த மாற்று கருத்துல அவனை சும்மாவே விடக்கூடாது. நீங்க கூப்பிட்டு நான் வர்றதுக்கு என்ன, நான் அம்மன் படத்துக்கு அதான் ஐயா பொட்டம்மா பொட்டு வச்சு வான்னு சொன்னா தான் வருகின்னு சொல்றதுக்கு. அவன் ஜாதி எடுத்துட்டு அவன் ஓடிக்கிட்டு தான் இருக்கிறான். விருப்பப்பட்டு போல, வேற வழியில நிர்பந்தத்துல போறான். அப்புறம் அந்த சமூக நீதி அப்படின்னு ஒண்ணு கேட்டுட்டு சில விஷயம் பேசுறீங்க. நீ சமூக நீதி பேசு, ஒரு சாதியா போ அப்படின்னா. எல்லா சமூகத்துக்கும் பொண்ணை கட்டி கொடுங்க, கூட்டி கொடுங்க, காட்டி கொடுங்க, அதை பத்தி எங்களுக்கு பேச்சு கிடையாது. நான் கூட இந்த சங்கத்தை வச்சுக்க சரியா தான் ஓடுறேன். இப்படி ஏதோ ஒரு ஊர்ல இருக்கிற கதையெல்லாம் எடுத்து நாங்க பொண்ணு நீங்க பொண்ணு பேசிட்டு போறீங்களோ? பேரரசர் பெரும்பிடுகு வலையொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பேரரசரின் வாரிசுகளுக்காக கொடுக்க துணிந்து விட்டால் உயிரும் ஒரு பொருட்டல்ல என்ற நெஞ்சுறுதியோடு இந்த காணொளியை பதிவு செய்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு 2 நாளுக்கு முன்னாடி நம்ம ஒரு காணொளி ஒன்று போட்டிருந்தோம். அந்த காணொளியில நம்ம கேட்ட கேள்வி என்ன, நம்ம வச்ச குற்றச்சாட்டு என்ன, நம்ம எதற்காக எச்சரிக்கை விடுத்தோம், இது சம்பந்தமா இந்த முகநூல்ல பேசுறவங்க, அப்புறம் இணையதளம் மூலியமா பேசுறவங்க யாருமே பதில் சொல்லல. அதுக்கான சரியான கேள்வியை கூட முன்வைக்கல. அப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு 25-30 உறவுகள் நம்மளுக்கு வந்து தொடர்பு கொண்டு பேசினாங்க. அதுல சில பேர் அக்கறையா பேசியிருக்கிறாங்க, சில பேர் ஆதங்கத்துல பேசியிருக்கிறாங்க, ஒரு 4 பேர் ரொம்ப ஆபாசமாகவும் பேசியிருக்கிறாங்க. முதல்ல அவங்க எல்லாருக்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். அந்த நம்மளை தொடர்பு கொண்ட உறவினர் ஒருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐயா நீங்க ஒரு குறிப்பிட்ட சட்டத்துக்கு ஆதரவாக இருக்கிறதாகவும், ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு நீங்க ஆதரவாக செயல்படுறதாகவும், இந்த சமுதாயத்துக்கு எதிராக நீங்க வேலை செய்யறதாகவும் உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இழிச்சொல் இல்லாம இந்த இன விடுதலை இல்லைன்னு சொல்றேன். இந்த சமுதாயத்துக்காக கொடுக்க துணிந்து விட்டால் உயிர் ஒரு பொருட்டு இல்லைங்கிறான். இந்த சமூக பணி வேலை செய்ய வரையிலேயே 2 விஷயத்த கையில் இருக்கணும். ஒன்று விலை போகணும், இல்லைன்னா தலை போகணும். நம்ம 2வது இடத்துல இருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறான். இந்த இழிச்சொல் ஒன்று பெருசு இல்லைன்னு சொல்றோம். அப்ப அந்த சகோதரர் சொல்றாரு, இல்லைங்க ஐயா, இங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் திட்டமிட்டு ஒரு பொய் பரப்புரை ஒன்று கொண்டுகிட்டு போயிட்டு இருக்கு. அதனால நீங்க போட்ட காணொளி சம்பந்தமா எதையுமே பேச வேண்டாம். ஆனா இங்க ஒரு பரப்புரை போகுது. அந்த பரப்புரையில நம்மளோட இளைஞர்கள் தடமாறி போயிடுவாங்க, அவங்களை காப்பாற்ற முடியாது. அதுக்காக நீங்க குரல் பதிவோ அல்லது ஒரு காணொலியோ போட வேண்டிய சூழல் இருக்குங்கிறாரு. அவர் சில கருத்துக்களையும் சொல்றாரு. அதை நம்ம உள்வாங்கிக்கிறோம். அதன் அடிப்படையில இந்த காணொலியை போட வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு. அந்த சகோதரருக்கும் இந்த காணொலி மூலியமா நன்றி. அப்புறம் அதே பகுதியை சார்ந்த, தில்லங்காடு பகுதியை சார்ந்த ஐயா VS அவர் வந்து ஒரு குரல் பதிவு போட்டிருக்காரு. அதை நான் கேட்டேன். பொதுவாகவே VS போடுற குரல் பதிவை நான் புறந்தள்ளிட்டு போயிடுவேன். அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, இதே தஞ்சை மாவட்டத்துல எமது பெரும்பாட்டன் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் சிலை வைக்கிறதுல உள்ள அரசியல் நடக்குதுன்னு சொல்றோம். குரல் பதிவு வைக்கிறான். அதை கேட்டுட்டு தம்பி ஒருத்தருக்கு VS கூப்பிட்டு கண்டனம் தெரிவிக்கிறாரு, குரல் பதிவு வைக்கிறாரு. உங்களுக்கு என்ன தெரியும்? இப்ப கேட்ட மாதிரியே கேட்கிறாரு. ரொம்ப நாகரிகமா கேட்பார்ல, அது மாதிரி தான் கேட்பாரு. உங்களுக்கு என்ன தெரியும், நீங்க சமுதாயத்துக்கு எவ்வளவு நாள் வேலை செஞ்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப மறுபடியும் சொல்றான், குரல் பதிவு மூலியமா சொல்றான், ஐயா இங்க அரசியல் நடக்குது, அது இந்த சமூகத்துக்கு எதிராக நடக்குது அப்படின்னு சொல்றோம். கேட்கல. ஒரு 3 நாள் முடிச்சு அதே VS திருப்பி குரல் பதிவு போடுறாரு. என்னன்னு போடுறாரு, என் சகோதரர் குபேந்திரன் அன்னைக்கே சொன்னாரு, நான் தான் கேட்கல, இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாம் அயோக்கிய பேலா இருக்கிறாங்க, அதனால என் சகோதரர் குபேந்திரன் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்றாரு.
அப்ப ஐயா விஎஸ் கிட்ட நான் என்ன சொல்றேன், ஐயா எங்க ஐயா மாவீரன் ஏவியோட படுகொலை நேரத்துல அதுக்காக போராடின வாதாடின அத்தனை பேருக்கும் உங்க நிலங்களை வித்து உங்க மரங்களை வித்து அந்த வழக்குகளை நீங்க பார்த்தீங்கன்னு எங்கள் செவிக்கு வந்துச்சு. நீங்களாம் மன்னிப்பு கேட்க வேண்டிய ஆள் இல்லை. நீங்கள் நானும் ஒரே சமூகம், ஒரு தாய் பிள்ளை மக்களா இருக்கிறோம், நம்ம 2 பேரும் சகோதரர்னு சொன்னோம். அன்னைக்கு விஎஸ் பேசையில ஆதங்கப்பட்டு பேசிட்டாரு அப்படின்னு இருந்தான். ஒரு ஆதங்கத்துல பேசுறாரு, உண்மையிலே அப்படித்தான் இருந்தான். இந்த குரல் பதிவை கேட்டதுக்கு அப்புறம் தான் அவர் ஒரு நிதானத்துல இல்லை, இன்னமும் ஒரு பக்குவப்படாத ஒரு மனிதர் அப்படின்னு உணர்த்தியிருக்காரு. இது அவர் மேல வைக்கிற குற்றச்சாட்டு இல்லை. ஒருவேளை அவர் அளவுக்கு இன்னும் நம்ம பக்குவப்படலையோ என்னமோன்னு நம்மளுக்கு தோணுது. நீங்க யாராவே இருந்துட்டு போங்க, அது ஒன்றும் எங்களுக்கு தேவை கிடையாது. உங்களை விளக்கு வச்சு இங்கே கூப்பிடல, விளக்கு பிடிக்க கூப்பிடல, விளக்கெண்ணெய் வச்சு உருவலை உங்களை. இல்லைன்னா அவ்வளவு நாகரிகமா நம்மளால பேச முடியாது. அவர் பேசலாம், நம்மளால பேச முடியாது. அதனால ஒரு வகையில நம்ம இன்னும் பக்குவப்படலோட எடுத்துக்கலாம். அப்புறம் ஐயா ஒரு கதையும் சொல்றாரு, ஒரு பாம்பு கதையை ஆரம்பிக்கல, அதை அடிப்படையில் ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாகப்பாம்பு உங்களை கடிக்க வருது அப்படின்னா தடி எடுத்து அடிக்கணுமே தவிர நடுமண்டையை போய் கொடுத்து முட்டக்கூடாது. உங்களை ஒரு சட்டத்தாலே ஒருத்தர் வீழ்த்த நினைக்கிறேன் அப்படின்னா அந்த சட்டத்தை எடுத்து நீங்க குரல் கொடுக்கணும். அந்த சட்டத்துக்கு எதிராக வேலை செய்யணுமே ஒழிய மாற்று வழியில் எப்படி போயிருவீங்க? அங்க நடந்த விஷயம் மாதிரி எடுத்துக்க முடியுங்கன்னா நீங்க ஜெயிக்க முடியாது. இது என்னோட கருத்து, உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும்ல, அதுல நான் குடிக்க நிக்க முடியாது இல்ல. நீங்க அந்த பாம்பு கதை சொன்னீங்க சகோதரரே, நான் ஒரு நடந்த கதை சொல்றேன். நாங்குநேரியில ஒரு பையனை படிக்கவே கூடாது அப்படின்னு கையை உடைக்கிறாங்க, அவனை வெட்டுறாங்க. அவன் பள்ளிக்கு போக முடியல, ஒரு 5 மாதம் 6 மாதம் அவன் பள்ளிக்கே போக முடியல. தேர்வு வருது, அந்த தேர்வு எழுதுறான், அதோட முடிவு வருது, அவன் முதல் மாணவன் அப்படின்னு வருது, சிறந்த மாணவன் வருது. அவன் தான் போராளி. அப்ப நீங்கள் நான் என்ன செய்யணும்? எதை நம்ம இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்? நான் இப்ப 2-3 வருஷமா தானே நிக்கிறேன்னு சொல்றீங்க, உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்குறீங்க. இத்தனை காலமா அப்பங்காலத்துல இருந்து, அதாவது வெள்ளைக்காரன் காலத்துல இருந்து, எங்க பாட்டன் காலத்துல இருந்து, எங்க அப்பா காலத்துல இருந்து சங்கம் கட்டி வச்சிருக்கிறான் அப்படின்னு பீத்திக்கிறீங்களே. நாங்களும் சங்கத்துல எல்லாம் ஆண்டாண்டு காலமா இருந்துட்டு தான் வெளில வந்து உட்காந்துருக்கிறோம். வாழும் பேரரசு, இளைய பேரரசு, அந்த அரசு, இந்த அரசுன்னு. அப்ப ஏன் நம்ம அரசியல்ல நாதியத்து கிடக்கிறோம்? அரசு வேலைகள்ல ஏன் நம்ம போக முடியல? அப்ப இத்தனை காலமா சங்கம் கட்டுனது எந்த அடிப்படையில கட்டி நீங்க நடத்துனீங்க? என்ன விடுங்க, நான் தான் ஒன்றும் தெரியாத கூமுட்டை சொல்லலாமா? நீங்க இத்தனை காலமா சங்கத்தை வச்சிருந்தா நாங்க தான் வச்சோம் அப்படின்னு சொன்ன நீங்க தானங்க ஐயா சொல்றீங்க. ஒட்டுமொத்த அதிகாரிகளும் ஒரே சைடு நின்று போராடுறதுனால தாசில்தார்ல இருந்து, டிஎஸ்பில இருந்து, இன்ஸ்பெக்டர்ல இருந்து, ஏன் ஆர்டிஓ உள்பட இன்னும் சொல்ல போனா எல்லாருமே ஒரே சைடுல இருந்து நீதி மறுக்கப்படுகின்ற பொழுது வேற வழி கிடையாது. நீங்க தானே சொல்றீங்க. அங்க இருக்கக்கூடிய தாசில்தார் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர், அங்க இருக்கிற ஆய்வாளர் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர், அங்க ஏடி எஸ்பி ஆட்சியாளர்கள் எல்லாரும் அவங்க அப்படின்னு அந்த இடத்துக்கெல்லாம் நீங்க தானே வச்சிருக்கணும். இத்தனை காலமா இவ்வளவு சங்கங்கள் இருக்கிறன்னு பெருமை பீத்திக்கு நிக்கிறவங்க ஆண்ட பரம்பரை நம்ம தானே சொல்றோம். என்னையும் சேர்த்து தான் சொல்றேன் இந்த இடத்துல. அப்ப அந்த அரசு வேலைகளுக்கு நம்ம பயன்களை நிறுத்தணுமா இல்லையா? நம்ம இளைஞர்களையும் மாணவ மாணவிகளையும் என்ன சொல்லி வளர்க்கணும்? நம்ம உங்களுக்கு புத்தி சொல்ற அளவுக்கெல்லாம் நான் இல்லை, ஏன்னா நீங்க ரொம்ப பக்குவப்பட்ட மனிதர். ஆனா இந்த சமுதாய இளைஞர்கள் எப்படி இந்த காணொலியை பார்ப்பாங்க? நான் ஒவ்வொரு முறையும் சொல்றேன், தமிழ்நாடு அரசு அலுவலகங்கள்லையும் மத்திய அரசு அலுவலகங்கள்லையும் குறைஞ்சபட்சம் 2 பேரோ 4 பேரோ இந்த சமுதாயத்தை சார்ந்தவங்க இருந்தாதான் இந்த சமுதாயத்தை காப்பாற்ற முடியும்னு சொல்றேன். இது என்ன உங்களுக்கு பிரச்சனை? நீங்க ஒரு பரப்புரை பண்றீங்கல்ல, ஒரு குறிப்பிட்ட சட்டத்துக்கு ஆதரவா குபேந்திரன் போறேன், குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு ஆதரவா குபேந்திரன் போறேன் அப்படின்னு. அந்த குறிப்பிட்ட சட்டத்துக்கு ஆதரவா குபேந்திரன் ஒருபோதும் கிடையாது. அப்படி இருக்கையில குபேந்திரன் ரங்கசாமிய அந்த சட்டத்தை அடியோடு அழிச்சிடன்னு போராட வருவியான்னு கேட்டா குபேந்திரன் ரங்கசாமி வரமாட்டான். அதை அடியோடு அழிச்சிடலாம்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, ஒழிச்சிடலாம்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, அது அறியாமையிலும் மோசமான, மிக மிக மோசமான அறியாமை. உங்களோட பக்குவத்துல தான் தெரியுது. அப்ப மாறா என்ன செய்யணும் அப்படின்னா, என்னோட தனிப்பட்ட கருத்து, வெறும் முத்திரையர் சமுதாயம் நினைச்சா அந்த சட்டத்தை மாற்ற முடியாது, அடியோட ஒழிக்க முடியாது, ஒழிக்கவே முடியாது. முதல்ல மாற்றத்தை நம்ம முயற்சி பண்ணலாம். அப்ப இந்த மாற்ற முயற்சி பண்ணையில வெறும் முத்திரையர் சமுதாயம் மட்டும் நினைச்சா முடியாது. நம்ம மாதிரி மாற்று சமூகங்கள் ஒன்று சேரணும். நீங்க சொல்லக்கூடிய அந்த சமூகமும் ஒன்று சேரணும். ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களும் ஒன்று சேரணும்.
இந்த பிசிஆர் கேஸ் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை எவர் ஒருத்தன் தவறா பயன்படுத்துற நபர் இருக்கார் இல்லையா, அது தவறா பயன்படுத்துறது உறுதியாயிருச்சு அப்படிங்கிற பட்சத்துல உறுதியான 3 மாசமோ 6 மாசமோ 1 மாசத்துலயோ அவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கணும் அல்லது மரண தண்டனையாவது வழங்கணும். அப்படி அந்த சட்டத்தை சரி செய்யணும் அப்படின்னா அரசியல் அதிகாரத்துல இந்த சமுதாயம் இருக்கணும். இந்த இலவத்தை அதுல சொல்லியிருக்கிறேன். நீ 2 பேரும் சண்டை போட்டு உட்கார்ந்து இருக்கிற, உள்ளாட்சி தேர்தலுக்கு ஒரு சமூகம் கட்டமைச்சு இருக்குது, நீ இப்படியே சண்டை போட்டு இருந்தீங்கன்னா இந்த 2 சமுதாயமும் அரசியல் அடிமையா தாண்டா இருந்து தொலைவியன்னு சொல்றேன். இதுல விஎஸ்க்கு என்ன பட்டுக்கிட்டுச்சுன்னு எனக்கு தெரியல. இதுல நான் மற்ற எந்த சங்கத்தையும் குறை சொல்லல, அதை புரிஞ்சுக்கிறேன். நீங்க அங்க இருந்த முத்தரையர் கூட்டமைப்பு சங்கங்களை எதையுமே நான் எந்த இடத்துலையும் குறை சொல்லல. என் கேள்வி வேற, அந்த காணொலியை கடந்து தான் நான் இங்க பேசியிருக்கிறேன். சங்கங்கள் ஒன்னா நிக்கணும் அப்படின்னு குரல் கொடுத்து நீங்க எல்லாம் ஒன்னா நிக்கிறீங்கன்னா நீங்க மகிழ்ச்சி அடைகிறீங்களோ இல்லையோ, நான் தான் முதல் மகிழ்ச்சி அடைவேன். ஏன்னா அதுக்கான காணொலியை நான் பல தரம் போட்டுக்கிட்டே இருக்கிறேன். இந்த சமுதாய வேலை செய்ய உள்ள வரையிலேயே உறவுகளை தேடி அப்படிங்கிற ஒரு பத்திரிகையோட ஒவ்வொரு மாவட்டமா பயணம் பண்ணேன். சில தலைவர்களை சந்திச்சிருப்பேன், சில தலைவர்களை சந்திச்சிருக்க வாய்ப்பு இல்லை. மற்ற சங்கங்களை குறை சொல்லலை, அதை புரிஞ்சுக்கிறோம். அப்ப எல்லாரும் கேட்பாங்க, வன்முறைக்கு வன்முறை தீர்வாயிருமான்னு கேட்பாங்க. நான் என் தலைவனோட கோட்பாடுல வந்தவன். வன்முறைக்கு வன்முறை தீர்வான்னு கேட்டா இல்ல, அதோட கொஞ்சம் பெருசா இருக்குன்னு நினைக்கிறவன். அது எங்கேன்னு இருக்குல்ல, அது எந்த விதமா இருக்குன்னு இருக்குல்ல. சாதாரணமா எல்லாரும் டைலாக போடுறீங்க அந்த முகநூல்ல, நான் எந்த ஆயுதம் எடுக்க வேண்டும் என்று எதிரிதான் தீர்மானிக்கணும்னு. அப்ப எதிரி எந்த ஆயுதத்தை எடுத்திருக்கிறான், நீ எந்த ஆயுதத்தை எடுக்கணும்? ஆக்ரோஷப்பட்டு பேசினா போதுமா? அப்புறம் ஐயா ஒரு விஷயம் சொல்றீங்க, அங்க போற வார பெண்களை, போகின்ற வருகின்ற பெண்களை படுக்க கூப்பிடுவதும், இந்த அம்பலார் வீட்டில் யார் இருந்தாலும் படுக்க சொல்லுவோம்டா அப்படின்னு கேட்கறது எந்த விதத்துல நியாயம் தம்பி குபேந்திரன் அவர்களே? இதை சொல்ல எனக்கு வாய் கூசுது. அது நடந்திருந்ததுன்னா அவனை சும்மாவே விடக்கூடாது, அதுல எந்த மாற்று கருத்துல அவனை சும்மாவே விடக்கூடாது. ஆனா உள்ள அரசியல் நடக்குது, அதை புரிஞ்சு நடந்துக்கிறீங்கன்னு சொல்றேன். என்ன சொல்லியிருக்கிறீங்க? போற வார பெண்களை சேலையை உருவிட்டு, அம்பலகார பெண்கள்லாம் சேலையை உருவிட்டு வந்து படுன்னு ஒருத்தர் சொல்றேன், அதை தொடர்ந்து ஒருத்தர் சொல்றேன்னு சொல்றீங்க. விஎஸ் அவர்களே, ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? பிசிஆர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு எந்த அதிகாரம் இருக்கிறதோ அதை விட அதிகமான அதிகாரம் பெண்கள் பாலியல் வன்கொடுமை சட்டத்துக்கு மிக அதிகமான அதிகாரம் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்படி நடந்த பொழுது நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அந்த பெண்களை கொண்டு போய் மகளிர் காவல் நிலையத்தில் நீங்கள் புகார் கொடுத்தியெல்லாம் கொடுக்கலையா? நீங்க கொடுத்தியெல்லாம் கொடுக்கலையா? அப்படி கொடுத்து நீங்க அந்த காவல் நிலையத்துல அந்த புகாரை எடுக்கலை அப்படின்னா அதை ஒரே ஒரு ஆதாரத்தோட நீங்க கையில கொண்டுகிட்டு வாங்க. அந்த காவலர்கள் இல்ல, அந்த காவல் நிலையத்தையே நம்ம மாத்தி காட்டுவோம். இதுக்கு பெரும் கூட்டமெல்லாம் தேவை கிடையாது. ஒரு 2 வழக்கறிஞர், ஒரு 4 நபர்கள் கடந்து அலையிறதுக்கு சரியா இருந்தா போதும். நீங்க செய்ய வேண்டாம், நாங்க செய்யறாங்க. அப்புறம் சொன்னீங்க என்னென்னமோ பண்ணி எண்ணெயை போட்டு இப்படி கூப்பிடணும் அப்படி கூப்பிடணும், அந்த நாகரிகம் எனக்கு தெரியாது, அப்படி நான் பேச முடியாது. ஆனா நீங்க அவ்வளவு பேசியிருக்கிறீங்க, அது எப்படி பேசியிருக்கிறீங்க? நீங்க யாராவே இருந்துட்டு போங்க, அது ஒன்றும் எங்களுக்கு தேவை கிடையாது. உங்களை விளக்கு வச்சு இங்க கூப்பிடல, விளக்கு பிடிக்க கூப்பிடல, விளக்கெண்ணெய் வச்சு உருவலை உங்களை. நீங்க அந்த பகுதியில கூட்டம் நடத்தினா அதே நேரத்துல கரம்பக்குடி பகுதியில தொடர்ந்து 3 இடத்துல பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைக்கு நம்ம நின்று இருக்கிறோம், அந்த மக்களுக்கு தெரியும். எங்களை கூப்பிடல, அதனால நாங்க ஒரு ஆதங்கத்துல ஒரு பதிவு போடுறதா நீங்க பதிவு பண்றீங்க. அந்த மக்கள் இருக்கிறாங்க, நல்லா நினைச்சுக்கிடுவாங்க அந்த மக்கள் உங்களை. ஆட்சியர் அலுவலகம் அது இதுன்னு அந்த ஊருக்குள்ள இருந்து நம்ம ஆளுங்க மேல வழக்கு போட்டுருக்காங்கன்னா அதுல குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம். நீங்க யாரோ ஒருத்தர் உங்களை கூப்பிடலன்னு வேணா நினைக்கலாம். நீங்க கூப்பிடுறதுக்கு என்ன தகுதியில் இருக்குங்கிறது எங்களுக்கும் தெரியாது. ஆனா அந்த தகுதி தெரிஞ்சிருச்சுன்னா உங்களை கூப்பிட்டுருக்கலாம். நீங்க கூப்பிட்டு நான் வர்றதுக்கு என்ன, நான் அம்மன் படத்துக்கு அதான் ஐயா பொட்டம்மா பொட்டு வச்சு வான்னு சொன்னாதான் வரவேடி சொல்றதுக்கு. சமுதாய பிரச்சனை காதலை கேட்டாலே களத்துக்கு போகணும்னு துடிக்கிறவங்க நாங்க. நீங்க போன ஒவ்வொரு இடத்துலையும் நாங்க சட்ட ரீதியா எல்லாத்துக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். உங்க கூட இருக்கிற சில சகோதரர்களுக்கே தெரியும், பேரை சொன்னா அவர்களுக்கு பிரச்சனை வருதுங்கிறாங்க. அவ்வளவு தைரியமான ஆட்கள் நம்ம ஆட்கள். சமூக நீதி கூட்டமைப்பை பேசிட்டோம். சமூக நீதி கூட்டமைப்பை நான் எங்க பேசியிருக்கிறேன்?
சமூக நீதி கூட்டமைப்பு நான் இங்கே பேசியிருக்கிறேன். அந்த கூட்டத்தாலே கூட்டப்பட்ட கூட்டம்ங்கிற செய்திகள் எத்தெல்லாம் வருது, அது சம்பந்தப்பட்ட அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய 2 பேர்கிட்ட நான் முதல் நாளே தொடர்பு கொண்டு பேசுறேன். ஐயா இந்த மாதிரி சம்பவம் இருக்குது, இதை கண்டிச்சு ஏதாவது ஒன்று போடுங்க, முகநூல்ல இதை பரப்பாதீங்கன்னு நான் சொல்றேன். கூப்பிட்டு பேசணும் இல்லைன்னா உங்கள்கிட்ட கேளுங்க. அது கூட சொன்னார், ஐயா அந்த கூட்டத்தை நாங்க கூட்டல, நீங்க எங்க அமைப்பை சொல்லிட்டீங்கன்னு கூட சகோதரர் கேட்டாரு. இப்போ வந்து நான் பேரை சொல்ல விரும்பல, அதுக்கு வருத்தப்படுவாருங்க. அப்படி ஒரு சூழல் இருக்குது அப்படின்னா அடுத்த காணொலியில அது தவறு, நான் சில ஆதாரத்தை கொடுக்குறேன் உங்கள்கிட்ட, அது தவறுங்கிறப்ப அதுக்கு நான் வருத்தம் தெரிவிக்கவும் தவறா இருக்கிறேன். அப்புறம் இந்த சமூக நீதி அப்படின்னு ஒன்று கேட்டுட்டு சில விஷயம் பேசுறீங்க, நீ சமூக நீதி பேசு, ஒரு சாதியா போ அப்படின்னா. அவன் ஜாதி எடுத்துட்டு அவன் ஓடிக்கிட்டு தான் இருக்கிறான், விருப்பப்பட்டு போல, வேற வழியில நிர்பந்தத்துல போறான். தற்குறியலா ஒரு இஸ்லாமியன் தன்னை இஸ்லாமியனை அடையாளப்படுத்திக்கினா இங்க சமூக நீதி பேசுறாரு, ஒரு கிறிஸ்தவர் தன்னை கிறிஸ்தவரை அடையாளப்படுத்திக்கினா இங்க சமூக நீதி பேசுறாரு, ஒரு சீக்கியரை அடையாளப்படுத்திக்கினா இங்க சமூக நீதி பேசுறாரு, ஒரு பார்ப்பனர் தன்னை பார்ப்பனரை அடையாளப்படுத்திக்கினா இங்க சமூக நீதி பேசுறாரு, ஒரு முத்திரையர் தன்னை முத்திரையரை அடையாளப்படுத்தி சமூக நீதி பேசினா உங்களுக்கு என்னையா பட்டுக்கிறது? உங்களுக்கு என்ன பட்டுக்கிறது? மாற்று சமூகம் புண்படணுங்கிறதுக்கு இதை சொல்லலைன்னா இந்த தற்குறியலுக்கு விளங்க வைக்க வேண்டிய சூழல் இருக்கு, அதனால இப்படி பேச வேண்டியதா இருக்கு. சமூக நீதி பேசுறது, சமூக நீதி என்ன உட்கார்ந்து பேசுவோமா? அப்புறம் சொல்றீங்க எல்லா தலைவரையும் கூப்பிடுவான், எங்க வர்றீங்க, நாங்க உட்கார வச்சு பேசுவோம் வாங்க. அரசு அதிகாரத்திலையும் அரசியலையும் அனாதையா கிடக்கிற, அதுக்கு வழிவகுக்கணும்னு சொல்றேன். நான் என்ன சொல்லிட்டேன் அந்த காணொலியில, அந்த காணொலியை பார்த்தீங்களா? அதுக்கு என்னென்ன பேசுறீங்க நீங்க? நீதி மறுக்கப்படுற போது அவன் சாதி அவன் தூக்கி ஓடுறான் அப்படின்னு தற்குறியலா? தானவ நாட்டு பகுதியில் என்ன நடந்துட்டு இருக்குது? நம்ம சமுதாயம் சொந்த சமுதாயத்தை நான் இந்த சமுதாயம் இது மாற்று சமுதாயம்னு கட்டமைச்சுக்கிறேன். இன்னைக்கு ஒரு தகவல் வந்திருக்குது, பெருங்காரடி மீண்ட ஐயனார் கோயில் அது ஒரு குறிப்பிட்ட சமூகம்னு வேற சமூகத்தை கொண்டாந்து வச்சிருக்கான். அவனுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க ஒட்டங்காடு கோநாடு மாங்காடுன்னு. வடகாட்டுல அருளைத்துறை வந்து நிக்கிறான் உடைக்கிறதுக்கு, முண்டியல் உடைக்க, இரவோட இரவா பசங்க விரட்டுறாங்க. கோயிலூர்ல இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு என்ன இருக்கு? 13 கிராமம் நம்ம கிராமம், சம்பந்தமே இல்லாத வந்து உரிமை கொண்டாடி நிற்கிறான். உள்ள களத்துல நின்று இருக்கிறான். சட்ட ரீதியா மரியாதைக்குரிய ஐயா வழக்கறிஞர் அருணகிரியை கொண்டாந்து வச்சு பேசிட்டு இருக்கிறான். என்ன எதையாவது சட்டப்படி போங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன தற்குறியலுக்கு என்ன கோபம் வருது? அப்புறம் ஒண்ணு சொல்றீங்க, உங்க ஊர்ல பேருந்துல போகையில இறக்கி அடிச்சாங்க, அதை கேட்கறதுக்கு இது இருந்துச்சா? அது எது இருந்துச்சு? உங்க ஊர்ல வந்து இந்த பஸ்ல போனப்ப வழிமறிச்சு அடிச்சாங்க, அதை கேட்கறதுக்கு உங்கள்கிட்ட துப்பு கிடையாது, அல்லது நீங்க அதுக்கு என்ன பண்ணிருக்கீங்க அதை மட்டும் சொல்லுங்க. ஐயா விஎஸ் அவர்களே, 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பிரச்சனை, அந்த பிரச்சனையில வந்து ஒரு 500ல இருந்து 800 காவல்துறை இருந்துச்சு, ஒரு 200ல இருந்து 300 சிஐடி இருந்துச்சு. அந்த ஊர் என் ஊரு தான். அதுல பேர் இருக்கும்ல, அந்த பசங்களோட பேர் பட்டியல், அந்த பட்டியல் இருக்கா? அதுல பக்கத்துல இருக்கிற ஒரு நபர் இன்னைக்கு பத்திரிகையாளர் இருக்காரு, பேர் பட்டியல் இருக்கா? ஒப்புதல் வாக்குமூலம் வாங்குறீங்களோ? சொல்றதா ஏதோ இந்த கருப்பு சட்டையை போட்டு ஊருக்கான்னு சுத்திக்கு தெரியாண்டு எதோ ஒண்ணு பேசுறதா? இப்ப நடந்ததுங்கய்யா, ஒரு 8 மாசம் இருக்கும், ஒருத்தனை ஒரு 9 பேர் சேர்ந்து போட்டு அடிக்கிறான். நம்ம வெளியில இருக்கிறமே பதட்டப்படுறோம், பசங்க வடகாட்டுல இருந்து போய் நிக்கிறாங்க 30 பசங்க. நீங்க சுத்திக்கு தெரியல சொந்தக்காரன் கட்சிக்காரன்ட்டு, அவங்க தான் அந்த பிரச்சனையை மூடி மறைச்சாங்க. இன்னும் பயில உயிரோட தான் இருக்கிறாங்க. உங்க கூட இருக்கிற கூட்டம் தான் அந்த வேலையை பார்க்குது. அந்த பசல இருந்து இறக்கி அடிச்சாங்க பேருந்துல இருந்து, அந்த பசங்களோட லிஸ்ட் எடுங்க பார்ப்போம். நான் கூட இதை சங்கத்தை வச்சுக்க சரியா தான் ஊருங்க. இப்படி ஏதோ ஒரு ஊர்ல இருக்கிற கதையெல்லாம் எடுத்து நாங்க பொண்ணு நீங்க பொண்ணு பேசிட்டு போறீங்களோ? எல்லா சமூகத்தையும் பொண்ணை கட்டி கொடுங்க, கூட்டி கொடுங்க, காட்டி கொடுங்க, அதை பத்தி எங்களுக்கு பேச்சு கிடையாது. அப்புறம் பேசுறீங்க உங்க பொண்ணை கூட்டி கொடுங்க, காட்டி கொடுங்க, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னு. அவன் சொன்னான்னு சொன்னீங்கல்ல, தொடர்ந்து அந்த பதிவில் அதை தானே சொல்லியிருக்கிறீங்க. அம்பலாவுக்கு பொம்பளை பூரா அவுத்து போட்டு வந்து படு அப்படின்னா. அவன் சொன்னதுக்கு நீங்க சொன்னதுக்கு என்ன வித்தியாசம்? இதான் நீங்க பக்குவப்பட்ட நபரோ? இதே உங்க தலைமைக்கான தகுதியோ? நாவை அடக்கி பேசுங்க உபேந்திரன். சமுதாய விடுதலைக்காக வாய்ப்பே இல்லை. தலையே போனாலும் சரி, சமரசம் இல்லாத போராட்டம். ஏன்னா நாங்க ஏபியோட வாரிசு.